ஏம்மா, இன்னும் அதையே நினைச்சு எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருக்க போறேன்? நான் எவ்வளவு நாள் அழுதாலும் என் மனசுல இருக்க கஷ்டம் போகாது. இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுமா? சாவம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு உயிரோட இருந்து என்னதான் செய்ய போகுது? அதனால என் உசுறு போகட்டும். என் அம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறா. எனக்கும் மீனாட்சிக்கு எத்தனை வருஷம் நட்புன்னு உனக்கே தெரியும்ல சந்திரு. அவ கண்ணு முன்னாடி இப்படி ஒண்ணு நடந்துட்டு அவ என்னைய பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சாலும் தெரியல. என்ன சீத்தழிச்சு இதெல்லாம் அப்படின்ட்டு என்னைய ஒரு வார்த்தை கேள்வி கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனா அவ அதையும் செய்யல. இந்த பிள்ளை பண்ண தப்புக்கு நான் என்னமா செய்வேன்? ஒரு நிமிஷத்துல இத்தனை வருஷம் நட்பும் துண்டு துண்டா போயிட்டு பாரு. ஏம்மா, மீனாட்சி அம்மா நல்லவியே, அவிய ஒன்றும் தப்பா நினைச்சிருக்க மாட்டாவ. நீங்க என்ன நடந்துச்சுன்ட்டு தெளிவா போய் சொல்லிட்டு பேசிட்டு வாங்க. அவன் மூஞ்சி பார்த்து நான் என்னமா பேசுவேன்? இம்மா, அவிய உங்களை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாவுமா? நீங்க இங்க இருந்து ஒரு மாதிரியும் அவிய அங்க இருந்து வேற மாதிரியும் யோசிச்சுட்டு இருந்தா மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டு வாங்கம்மா. அப்பதான் எதுவும் ஒரு தெளிவு கிடைக்கும். வேண்டாம்மா, வேண்டாம். அவன் மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு எனக்கு அருகதி இல்லை. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணுமா, நான் திடீர்னு இறந்து போயிட்டா. மீனாட்சி கிட்ட மட்டும் சொல்லிடாத. என் இழப்ப அவ தாங்க மாட்டா. ஐயோ அம்மா, ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசுறேன்? உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிக்கலாமா? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏம்மா, இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன நடக்க போகுது சொல்லு? இதுக்கு மேல என்ன டீ நடக்கணும்? எங்க நட்பு எத்தனை வருஷம் நட்பு தெரியுமா? உன் மகா ஒரே செகண்ட்ல அப்படி துண்டு துண்டா சல்லி சல்லி நொறுக்கிட்டா. சரிம்மா, அழாத. நடந்தது நடந்து போச்சு. வா, அவியகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும்னு கேட்டுட்டு வருவோம். கேட்டி, எந்த மூஞ்ச வச்சுட்டு என்ன போய் இந்த கல்யாணம் மறுபடியும் நடத்துங்கன்னு கேட்க சொல்றா? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அவ பையனுக்கு நம்ம பிள்ளைய எடுப்பான்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியோ? எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. என்னட்டி சொல்றா? மீனாட்சி அம்மா பையன் கூட நம்ம பூரணி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அப்புறம் அந்த பையன் பூரணிக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கான். இதெல்லாம் அந்த தெருவுல உள்ளவியே ஊர்ல உள்ளவியெல்லாம் பார்க்காம இருக்கவே. இப்ப திடீர்னு கல்யாணம் இல்லைன்னு சொன்னா இந்த ஊர் தப்பா பேசாது? யார பேசும்? நம்ம பூரணியை தான் தப்பா பேசும். அதான் வா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இந்த கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வச்சுக்கலாம்னு கேட்டுட்டு வருவோம். கொஞ்சம் அது உனக்கு அறிவு இருக்காட்டி? தப்பு முழுக்க முழுக்க நம்ம பிள்ளை சைடு. நீ என்னன்னா அவ மேல தப்பு இருக்கிற மாதிரியே சொல்லுறா. ஆமா, அப்ப எதுக்கு தனியா கோயிலுக்கு போனோம்? எதுக்கு போன் வாங்கி கொடுக்கணும்? நாளை பின்ன இந்த ஊர் என் பிள்ளையெல்லாம் தப்பா பேசும். சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் பிள்ளை மேலதான் தப்பு. ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அதுக்குன்னு கல்யாணத்தையும் நிறுத்துவாவளோ? சிக்கா, அது இன்னும் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படி இப்படின்னு ஏதோ செய்தி அனுப்பலையே, எதுக்கு நீயே அவசரப்படுறா? ஒரு 2 நாள் பொறுத்து பாப்போமே. காலையில நடந்தது, இன்னும் சாயந்தரம் ஆயிட்டு, இன்னும் ஒரு செய்தியும் வரல. அப்ப அந்த அம்மா மனசுல என்ன இருக்கோ ஏதோ. அந்த அம்மா மனசு மாறதுக்குள்ள நம்மளே போய் மன்னிப்பு கேட்டு வருவோம். எம்மாடி, ஒன்னே மாதிரி மானம் கட்டவா அவ கிடையாது. அவ பையனுக்கு இனி உன் பிள்ளையை எடுக்காண்டா. இம்மா, அவியலே சம்மதம் சொன்னாலும் நீ சம்மதிக்க மாட்டவளையே. ஆமாட்டி, அந்த பையலுக்கு உன் பிள்ளைய கட்ட நான் சம்மதிக்க மாட்டேன். அவன் சொக்க தங்கம், உன் மவ தகரம். ரெண்டும் ஒத்து வராது. ஒத்து வராதா? என் பிள்ளை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா தான் இருந்து, என்னைக்கு உங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வா, உன் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வா நான் அனுப்பி வச்சானா அன்னைக்கு சீரழிஞ்சவதான். அன்னில இருந்து அவ வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. எம்மாடி, உன் மவளை நாங்க தான் சீரழிச்சிட்டோம். அப்ப நீ எதுக்கு இங்க அனுப்புனா? உனக்கு துப்பு இருந்தனா அங்க வச்சு சோறு போட வேண்டியதானே? அந்த இதுக்கு துப்பு இல்லைன்னு தானே இங்க அனுப்பி வச்சா? வார்த்தை அளந்து பேசுங்க. எப்படி 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளந்து பேசிட்டா? கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த பிள்ளைக்கும் சோறு போட வக்கல. ஒவ்வொரு லீவுக்கும் இங்க அனுப்பிக்கிட்டு இப்ப எங்களாலதான் அவ கெட்டு போனானா? பாருட்டி, இப்ப மீனாட்சியே சம்மதம் சொன்னாலும் அவ பையனுக்கு உன் பிள்ளைனா கெட்டு விட மாட்டேன். அதையும் பாப்போம். பூரணி அந்த வீட்டுக்கு தான் மருமவள போவா, அதையும் பாப்போம். நான் இப்பவே போய் அந்த அம்மா கிட்ட பேசுறேன். இங்க பாரு, உன் முக அவ்வளவு பெரிய ஒழுங்கு கிடையாது. நான் சொல்றத கேளு. ஆரம்பத்திலேயே அவன் வாங்கி கொடுத்த செல்போனை யூஸ் பண்ணி வீட்டுல மாட்டினவதான் உன் முவா. அப்பயும் நாங்க ஒன்னும் சும்மா விடல, அவளை கண்டிச்சுதான் வளர்த்தோம். 2வது நேரம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல கையும் கழுவுமா மாட்டினா. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல மாட்டினது 3வது நேரம். அவளுக்கு அந்த சிவா பையல தான் பிடிச்சிருக்கு. நீ என்னடிதான் சொன்னாலும் அவ மீனாட்சி பையனுக்கு கழுத்தை நீட்டாண்டா. அவளா அந்த பையனை கூட்டிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி நீயா அந்த சிவா பைய வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிரு. அதான் உனக்கு நல்லது. ஓடுவா ஓடுவா. அவ ஓடாட்டினாலும் நீயே ஐடியா கொடுத்துருவா போலையே. பேத்தியா வளர்த்த பிள்ளை பேப்பிள்ளைன்னு சொல்லுவா, அது உண்மைதான். ஆமா, பேப்பிள்ளையா போயிட்டு. அம்மா சொல்றது உண்மைதாக்கா. ஏற்கனவே பூரணி மொபைல் யூஸ் பண்ணி வீட்டுல மாட்டிருக்கா. எம்மாடி, நீ தயவு செஞ்சு பேசாத. உன் மகன் வாழ்க்கையை அங்க பொழப்பா சிரிப்பா சிரிக்குது. இதுல என் மகா வாழ்க்கையை நீ பேசுறதுக்கு வராத. நீ நல்லவளா இருந்தா அன்னைக்கு எனக்கு போன் போட்டு சொல்லியிருக்கணும். அது எப்படி சொல்லுவா? நம்ம பிள்ளையன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவ பிள்ளை மட்டும் எதுக்கு இருக்கு? அவளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு நடப்புல இருந்தவா தானே நீ? இங்கிரு, நீ அந்த பிள்ளைய எதுவும் சொல்லாத. அவ கரெக்டா தான் வளர்த்தா. ஆமா ஆமா, உன் 2வது மவளுக்கானா நீ அப்படியே சப்போர்ட்டுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவா. நீ உன் மகனை ஒழுங்கா வளர்க்க பாரு. அடுத்த ஊரா வீட்டு பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண வரலாம். இப்ப நான் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறேன். நீ போக கூடாது. நான் போவதான் போறேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வா, இல்லாட்டி தனியா விடு.
ஏங்க வாங்க, நாம என்னன்னு போய் பேசிட்டு வருவோம். கல்யாணம் நடக்காதாம்ல, அது எப்படி நடக்காம போகும்னு நான் பாக்கேன். போ போ. இம்மா நீயும் கூட போம்மா. இவ இப்படி பேசுறா, இவ கூட போய் நானும் அவமானப்படுறதுக்கா? அதுக்குல்லம்மா, அக்கா நம்ம கிட்டே இப்படி பேசுறா, மீனாட்சி அம்மா கிட்ட எப்படி பேசுறாளோ தெரியல. வாய்க்கு வந்தபடி பேசிட்டானா அவிய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிரும்ல. அப்புறம் ஜென்மத்துக்கும் அவிய நம்மள மன்னிக்க மாட்டாவ. சொல்றேன்ல, நீயும் கூட போம்மா. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அதுக்கப்புறமும் நம்ம பூரணியை அவிய மருமகளை ஏத்துக்கிட்டாவுன்னா நல்லதுதான். இல்ல வேண்டாம், என் பையனுக்கு நான் வேற பிள்ளைய பாக்கேன் அப்படின்னாலும் நமக்கு சம்மதம் தான். அக்கா ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்கு முன்னாடி நீ போய் தடுத்துருமா. நீயும் கூட போமா, யோசிக்காதம்மா போ. அதுவும் சரிதான், இந்த கிரிக்கி நம்மகிட்டயே எப்படி பேசுது, அங்க போய் என்ன தாண்டம் ஆடுதாலோ தெரியல. சி, நம்ம பெத்ததும் சரியில்லை, அதுவா பெத்ததும் சரியில்லை. ஏக்க துணியை துவைச்சிட்டு போலான்னு வந்தியலோ? ஆமா பஞ்சு, சொத்தம் பொறுங்கக்க, மாடு தண்ணி குடிச்சிட்டு வெளியே வரட்டி. சரிம்மா சரி, பரவாயில்ல பரவாயில்ல. வயலாத ஜீவன் நல்ல வயிறு நிறைய தண்ணி குடிக்கிட்டே அதுக்கப்புறம் நான் துணியை துவைச்சிக்கிறேன். ஆமா, எப்பயும் இங்கதான் தண்ணி காட்டுறதுக்கு வருவியோ? இல்லக்க, எப்பயும் தோட்டத்திலே வச்சிருவேன் பார்த்துடுங்க. இன்னைக்கு மாடு இங்க வர வந்துட்டு, அதான் வந்துட்டோம். அப்படியே குளிப்பாட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை காட்டிட்டு போலாமேன்னு உட்காந்துட்டேன். சரி சரி, நான் எப்பயும் துணி துவைக்க இங்கே தான் வருவேன். எப்பயும் காலையிலே வந்துடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரி சரி. பஞ்சு, உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஏன்க்க, என்ன நடந்து? அதை ஏன் கேக்கா? ஊருக்குள்ள பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. யார் பொழப்புக்க? அதான் சீதாலட்சுமி வீட்டுல தான். ஏன்க்க, நல்லா தானே இருந்தாவ? எங்க நல்லா இருக்காவ? அதான் அவ பேத்தி இருக்கல்ல. ஆமா, அந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் முடிவு பண்ணிருந்தல, மீனாட்சி அம்மா பையனுக்கு. அன்னைக்கு கூட பால் வாங்க வரச்சு ரொம்ப சொல்லி சந்தோஷப்பட்டாவளே, என் பேத்திக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்குன்னு. எங்க கிடைச்சிச்சுப்பா? இந்த பிள்ளை ரோட்ல எவன் கூடியெல்லாம் நினைச்சான். என்னக்க சொல்லுதியே? அந்த பிள்ளையா? பிறந்த நாள் கொண்டாடுறது கூட நாங்க போயிருந்தோமே, அமைதியான பிள்ளையால இருந்து. ஊமை ஊரையும் கிடக்கும் வீட்டையும் கிடக்கும். நம்ப முடியலையக்க, பாக்க நல்ல பிள்ளைய அமைதியான பிள்ளையால இருந்து. நீ நம்பாட்டியும் நம்பலனாலும் அதான் நிஜம். ரோட்ல எவன் கூடயே கையை பிடிச்சுக்கிட்டுல நின்னாலாம். அவன் கூட வந்துடுறேன் என்னைய கூட்டிட்டு போயிருந்தா அழுதாலாம். காதலிச்சிருப்பாளோ? அட ஆமா, அந்த கர்மம் தான். இப்ப பிள்ளைகளெல்லாம் நம்பி வெளியே விட முடியல. பார்லருக்கு போயிட்டு வரேன்னு தான் போனாலாம். இது உங்களுக்கு யாருக்க சொன்னா? யாரு சொல்லுவா? காசிகனிதான். ஐயேக்கே, அந்த அக்கா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதியே. அவைய கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு பேசாவ பார்த்துடுங்க. இந்த பிள்ளை சும்மா யதார்த்தமா எதுவும் பேசிட்டு இருக்கோம். இவைய உடனே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சிருப்பாவே. இல்ல பஞ்சி, சொல்றது உண்மைதான். இன்னைக்கு காலையில அந்த வீட்டை கடந்து வரச்சுல ஒரே கூடம் சத்தமால இருந்து அந்த பிள்ளைய போட்டு அடின்னு அடிச்சுட்டு வரந்தாவோ. என்னக்கா சொல்றிய? அட ஆமா. சே, பாவம் சீதாலட்சுமியக்க, நல்ல வரன் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டாவ. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி உடஞ்செல்லாம் போச்சு. யாரு கண்ணு பட போகுது? மதையே நல்லா விசாரிச்சு பிள்ளைக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்கா இல்லைன்னு இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமானு கேட்டுட்டு பூ வச்சிருக்கணும். அது இல்லாம பெரிய வீட்டு சம்மந்தம் கிடைச்சி போச்சுன்னு உண்டா போச்சுன்ட்டு வச்சாவ. இப்ப அந்த பிள்ளை வேலையை கட்டிட்டா. அந்த பையன் யாரா? யாரு கண்டா? ஏன்னு தெரியல. இது வெளியூர்காரனா இருப்பான் போல. நம்ம ஊர் பையனா நேரத்துக்கு எல்லாம் நாரி இருக்குமே. ஆமா, நம்ம ஊர் பையனா நேரத்துக்கு சும்மா விட போறாவே, நேராவிய வீட்டுக்கு போய் இருக்க முடியாவே. அதான் பையன் நம்ம ஊர் பையன் இல்ல. பாத்தியராக்க அந்த பிள்ளைய மெட்ராஸ்ல இருந்து வந்து இங்க வந்து அவிய அம்மாச்சி பேர கெடுக்கணும்னு இருந்திருக்கு பாருங்க, தலையெழுத்து. ஆமா, பாவம் அந்த அக்காளுக்கு நிம்மதியே இல்லை. எந்த அக்கால சொல்றாட்டி? சீதாலட்சுமி அக்காலதான். அவிய பேரனும் காதலிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இப்ப பேத்தி அந்த மாதிரி பண்ணுது. அவிய ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது பத்தியிலக்கா. அதை சொன்னேன். யார் தலையில என்ன நடந்திருக்கோ அதானே நடக்கும். இப்ப கண்டுபிடிச்சு வீட்டுக்கு மட்டும் கூட்டு வரலன்னு வை, அந்த பிள்ளை ஓடியே போயிருக்குமாமா. ஓடி போற அளவுக்கு காதலிச்சுச்சான். யாரு கண்டா? இங்க வந்து அந்த பிள்ளை ஒரு 6 மாசம் தானே இருக்கும். 6 மாசத்துல என்ன காதலோ கர்மமோ. கடவுளே, சொன்ன மாதிரி ஊமையா இருக்கிறதெல்லாம் நம்ப கூடாது போல. ஆமா, ஊரா வீட்டு கதெல்லாம் நமக்கு எதுக்குமா? நம்ம வந்தோமா துணியை துவைச்சோமான்னு கிளம்புவோம். ஆமாக்க, அவிய கதை நமக்கு எதுக்கு? நானும் கிளம்புறேன். இங்கே போதும் மேலவா. சரிக்கா வாரேன். ஏன்ட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதியே, பாவம் சீதாலட்சுமியக்க. சரி. ஆமா, இவட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாதான். எனக்கு நான் தான் பொழப்பு. ஏதோ துணியை துவைக்கச்சுல துவைச்சுக்கிட்டே ஏதோட்ட கதையை பேசிட்டு இருந்தா துவைக்கிற அழுப்பு தெரியாதுன்ட்டு கதையை விட்டா வேற போற போக்கில் எப்படி சொல்லிட்டு போயிட்டா? யாரு கண்டா? பிள்ளை அழுதுங்காவ ஓடுதுங்காவ. ஏதோ காதலிச்சு ஏதோ அந்த பையன் ஏமாத்திட்டானோ என்னதோ தெரியல. உண்மை என்னன்னா அந்த கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு எதுக்கு?